அனைவருக்கும் திங்கட்கிழமை காலை வணக்கம். இன்றைக்கி காலைல டிஃபன் வந்து ஹஸ்பண்ட் மட்டும் தானே. நான் திங்கட்கிழமை ஃபாஸ்டிங்கிறனால ஹஸ்பண்ட் கடையில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி லஞ்சு கூட ஹஸ்பண்டும் மட்டும் தான். மத்தியானத்துக்கு வந்து சாப்பாடு நேற்று வச்சு சாம்பார் இருந்தால் அதை சூடு பண்ணி ரசம், அதுக்கப்புறம் முட்டை வறுத்துட்டேன். திங்கட்கிழமை எப்போவே சாப்பிட மாட்டோம், இன்னிலேருந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. எல்லாரும் சொல்கிறாங்க இந்த வயசுலேயே சாப்பிடாம இருந்தால் எப்படி சாப்பிடுங்க அப்படின்ட்டாங்களா. சரின்னு சொல்லிட்டு இன்னிலேருந்து நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. திங்கட்கிழமை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் என்னை வந்து பல்லாவரத்தில் ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. சரியான டிராஃபிக் திங்கட்கிழமைன்றனால ஒரு வழியாக ஆட்டோ பிடிச்சி நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டேன். கோயில் போயிட்டு வந்தாலும் அந்த பிரசாதம் கொடுக்க தான் போயிருந்தோம். 3வது நாள் வீட்டுக்கு போனால் எல்லாம் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தாங்களா, சம தூக்கத்தில் இருந்தாங்க. சரி கொடுத்துட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு ரேஷன் கடையில் எல்லாம் வாங்கிட்டு பெரிய நாத்தனார் பையனுக்கு ஃபோன் பண்ணால் வந்து பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போய் வீட்டில் விட்டாங்க. அங்கே வந்து கொஞ்சம் நேரம் எல்லாம் ஜாலியாக உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் மதியானம் லஞ்ச் வந்ததுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். லஞ்ச் வந்து சாப்பாடு, சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு, அப்புறம் வத்தல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வத்தல். அதுக்கப்புறமா தயிர் நான் ஊற்றிக்கல, சரியான கோல்டு எனக்கு ஹஸ்பண்டுனால தயிரே சேர்க்கல. அப்புறம் வெண்டைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வந்து கட்லெட் மாதிரி, அதாவது அது ஒரு டிஷ் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு தூக்கம்லாம் போட்டு ஈவினிங் கிளம்பியாச்சு. பெரிய நாத்தனார் பையன் தான் கொண்டாந்து ஆட்டோ ஸ்டாண்ட் விட்டாங்களா, ஆட்டோ வரல. சரின்னு வாங்க ரயில்வே ஸ்டேஷன் அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் விட்டாங்க. வரும்போது நான் வீட்டுக்கு தேவையான காயெல்லாம் வாங்கி வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். என்ன வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.